ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோபிஸ் A to Z. இன்னைக்கு நம்ம பெடதாபுரத்தில் புதுசாக லைப்ரரி ஓப்பன் பண்ணுறாங்க. அதை ஓப்பனிங் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆல்ரெடி பழைய லைப்ரரி ஒன்று இருக்குது, இருந்தாலும் கவர்மெண்ட் புதுசாக லைப்ரரி கட்டி அதை வந்து இன்னும் பெருசாக பண்ணி லேட்டஸ்ட்டாக நவீன முறையில் இது பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஊரில் இருக்க எல்லோரும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே லைப்ரரியில் படிச்சுட்டு இதில் மெம்பராக தான் இருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து சிஎம் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறாரு. அது தலைமை தாங்கி நடத்துறதுக்கு சுரேந்திரன் காரமடை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் வந்திருக்காரு. இப்போ மெழுகுவர்த்தி ஏத்துறவங்க வந்து விஜயா, இவங்க தான் லைப்ரரியை மெயின்டைன் பண்ணுறாங்க. இவர் முன்னாள் ஆசிரியர் சுப்பையன், அதுக்கடுத்து வர்றது விஜயன், அதுக்கடுத்து மெழுகுவர்த்தி ஏத்துறவர் ரங்கசாமி. இவங்கெல்லாம் மூத்த குடிமக்கள் இந்த ஊரில் இருக்கவங்க. அதுக்கடுத்து சிவசாமி, அதுக்கடுத்து தனுஜா அவங்க எடுத்துறாங்க மெழுகுவர்த்தி குத்துவிளக்கு. அதுக்கடுத்து வார்டு உறுப்பினர் பிரேமா, அதுக்கடுத்து என் மனைவி இந்துமதி, ரெகுலராக இந்த லைப்ரரி படிக்கிறவங்க. அடுத்து வரவங்க வரலக்ஷ்மி மற்றும் குணசேகரன், சஞ்சீவ், இவங்கெல்லாம் இது கூட இருந்து இதை ஓப்பனிங்க்கு நல்லபடியாக பண்ணுறாங்க. அது குரூப் ஃபோட்டோ. இன்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்களின் திருக்கரங்களால் வெளிச்சி ஊராட்சியில் பெட்டதாபுரத்தில் ஊரக நூலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் இங்கு இருக்கிற கிராம மக்கள், மாணவர்கள் இந்த நூலகத்தை பயன்படுத்தி தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் தங்கள் பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கும் இந்த நூலகம் மிகவும் உபயோகமாக இருக்கும். இதையெல்லாம் தெரிந்துதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கிராமந்தோறும் நூலகம் அமைக்க வேண்டும், அந்த நூலகத்தின் மூலம் மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு தான் இன்று இந்த நூலகம் திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் கோவை மாவட்டத்தில் உலகம் தரம் வாய்ந்த பெரியார் நூலகம் விரைவிலே முதலமைச்சர் திறக்க இருக்கிறார்கள். இங்கு இருக்கிற அனைத்து மாணவர்களும் மாணவிகளும் பயனுள்ள விஷயங்களை அங்கே தெரிந்து கொள்வதற்கு உலகம் தரம் வாய்ந்த ஒரு பெரிய நூலகத்தை அமைக்க இருக்கிறார் என்ற செய்தியும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு திறந்து வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் காரமடை மேற்கொண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் பெட்டதாபுரம் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.